ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlog வந்து ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 6:30 மணிக்கு மேலே ஆகுது. ஸோ நல்லா இருட்டிருச்சு. டின்னர் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணலான்னு வந்திருக்கேன். அதுக்கு தேவையானதெல்லாம் முதல்ல ப்ரிப் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேவையான வெங்காயம், தக்காளி அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மசாலா வேறு அரைக்கணும், அதுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டன்ட் புரோட்டா தான் இன்றைக்கி. அதுக்கு சைட் டிஷ் தான் இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸோ யாராவது இதில் பிக் பாஸ் எல்லாம் பார்க்குறது உண்டா நீங்கள்? நான் வந்து எல்லா சீசனுமே தொடர்ந்து தமிழ் பிக் பாஸ் பார்த்துட்ருக்கேன். ஹிந்தி பார்த்துட்ருந்தேன், தமிழ் வந்ததுக்கப்புறமா அதை விட்டாச்சு. இது வந்து ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தானே. நிறைய பேருக்கு பிடிக்காது. எனக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் பிடிக்கும். வீட்டில் நான் மட்டும்தான் பார்ப்பேன். ஸோ இந்த வாரம் மஞ்சரி அவுட் பண்ணாங்க பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான்லாம் அழுதுட்டேன். என்னங்க, ஒரு பொண்ணு புத்திசாலியாக இருந்துட்டால் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஆம்பளைங்களுக்கும் சரி, பொண்ணுங்களுக்கும் சரி, லேடிஸ்க்கும் சரி, புத்திசாலித்தனமாக இருந்தால் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அவ்வளோ அழகாக எனக்கெலாம் அப்படி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. ஒரு விஷயத்தை எத்தனை ஆங்கிளில் அவங்க யோசித்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அவ்வளோ நல்ல பிளேயரை டக்குன்னு அவுட் பண்ணிட்டாங்க. அந்த சௌந்தர்யாவை பாருங்கள், இன்னும் வச்சிட்ருக்காங்க. நம்ம நாட்டில் இன்னுமே அந்த வெள்ளைத்தோலுக்கு இருக்க ஒரு மதிப்பு அது அப்படி தான். ஸ்கூல் டைம்லேயுமே கூட பார்த்திங்கன்னா டேலண்டடாக இருந்தால் கூட வெள்ளையாக இல்லை, அழகாக இல்லை அப்படின்னா எடுக்க மாட்டாங்க. டான்ஸ்னாலும் ஃபஸ்ட் ரோலெல்லாம் அவங்கள நிறுத்த மாட்டாங்க. எப்போ தான் மாறுமோ தெரியல. ஸோ இப்போது மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், வெள்ளைப்பூடு, இஞ்சி ஒரு 2 டேபிள் ஸ்பூன், பச்சை நிலக்கடலை தான் 1 டீஸ்பூன் அளவுக்கு, கசகசா கொஞ்சம், புதினா, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. முட்டைக்கோஸ் வந்து நல்லா இந்த மாதிரி இது உருளைக்கிழங்கு சீவுவோம் இல்லையா, அதில் வந்து சீவி எடுத்திருக்கேன். நல்லா நீளமாக இருக்கும். இப்போது ப்ரெஷர் பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் தாளிக்கிற ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ என்ன மாதிரி உங்களுக்கும் தோணுச்சா மஞ்சரி அவுட் ஆனது வந்து? சரி, நான் மஞ்சரிக்கு மட்டும் ஓட்டெல்லாம் எல்லாருக்கும் எப்பயுமே பண்ண மாட்டேன். இந்த தடவை மஞ்சரிக்கு ஓட் பண்ணிகிட்டே வந்தேன். என்னன்னு தெரியல, இப்படி தான் பண்ணுறாங்க நம்ம நாட்டில். பெண்கள் புத்திசாலித்தனமாக இருந்தால் அதுதான் உண்மை. யாருக்கும் பிடிக்கிறதில்ல. ஸோ எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு, சோம்பு தாளிச்சிருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பல்லாரி வெங்காயம், அதுவும் கொஞ்சம் கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதக்கிடலாம். ஸோ ரொம்ப கலர்லாம் மாற வேண்டாம், ஜஸ்ட்டு கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 2 தக்காளி, நல்ல பழமாக இருக்கிற தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் வந்து நல்லா கரையிற அளவுக்கு வதக்கிடணும். இது நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, புரோட்டா எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட நம்ம சால்னா மாதிரி தான். முட்டைக்கோஸ் போட்டு செய்கிறோம், அவ்வளோதான். அபிக்கு ரொம்ப பிடிக்கும் முட்டைக்கோஸ் குருமா. வீடியோ பார்த்துட்டு சொல்லுவான், பத்தியா எனக்கு பிடிக்கிற ஐட்டம்லாம் நான் வரப்போ செய்கிறதில்ல, நீங்களா செஞ்சு சாப்பிட்றீங்கன்னு கேட்குறதுக்கு பாவமாக இருக்கும். என்ன பண்ணுறது? ஸோ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மசாலா தூள் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி ரெட் சில்லி தான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருந்தேன். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அவ்வளோதான். ஸோ நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸ், இது வந்து ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸ் இருக்கும். இதை நல்லா வதக்கிடலாம் மசாலா கூட்டார அளவுக்கு. இப்போ இதில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் குக்கரில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக முட்டைக்கோஸ் குருமா ரெடி. ஸோ தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கலாம் வேண்டாம். ஏன்னா அதில் நம்ம நிலக்கடலைலாம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அப்புறம் திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால ஜஸ்ட்டு கலந்துட்டு மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமும் தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டது அப்படின்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். மூடி போட்டுட்டு சின்ன பர்னரில் வச்சிட போகிறேன். வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடணும். மேலே அந்த பேப்பர் போட்டுறது எப்பயுமே கொஞ்சம் தெரிச்சாலுமே செவர்லெலாம் படாது, அதுவே அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ஸ்டவ்வை கொஞ்சம் தொடச்சிட்டு போய் உட்காந்துட்டு
இதை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஸ்டீம் போனதுக்கப்புறம் தான் புரோட்டா சூடு பண்ணணும். ஸோ யாருக்கெல்லாம் பிக் பாஸ் பிடிக்காது அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சௌந்தர்யாலாம் என்ன பண்ணுதுன்னு தெரில. மண்டையை சிலிப்பி ஆடிட்டு சொல்கிற டாஸ்க்கு கூட புரிய மாட்டேங்குது அந்த பொண்ணுக்கு. ஆனால் அதை இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. விஷால் அவனும் என்ன பண்ணுறான்னு தெரியல. இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் அதை ஏமாற்றி அவனையும் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. புத்திசாலியாக இருக்க பொண்ணை பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அந்த பக்கம் சனம்புரியோட பழைய சாங்ஸ், கிஷோர் குமார் சாங்ஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு. அங்கே போய் உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். சிட்டு டெட்டு பாருங்கள் விளையாண்டுட்டு இருந்தானுங்க. அப்படியே தூங்கிட்டான். டெட்டு வந்து நல்லா குரட்டை விடுவான். பாட்டு சத்தம் வரனால தான் மியூட்டில் போட்டுட்டேன், இல்லைன்னா காப்பிரைட் இது வந்துடும். ஒரு நாள் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்பையும் எனக்கு தெரியாது கட்டில் கடியில் இருந்திருக்கான். நான் அப்புறமா முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தா அவனோட குரட்டை சத்தம் அப்படி கேட்குது. ஸோ பயங்கர டீப் ஸ்லீப் போல். நான் பக்கத்தில் போனது தெரியல. அப்புறம் திடீர்னு அப்படியே பதறி போய் எந்திரிச்சான். லாஸ்ட்டாக இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்தாங்க பாருங்கள் எப்படி பதறி எந்திரிக்கிறான் அப்படின்னு. பாவம் நல்லா தூங்குறான். ஆனால் ஸோ கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணதில் நமக்கு இந்த இது ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. கம்மன்னு சூப்பராக குருமா ரெடி. நல்லா மல்லித்தலை தூவிட்டு இறக்கிடலாம். ஸோ இப்போது புரோட்டா சூடு பண்ணிக்கலாம். நான் இது முடிச்சுட்டு வாக்கிங் வேறு போவேன். டெய்லி சாப்பிட்டுட்டு தான் போகிறது. ஒரு 45 மினிட்ஸ் போய் நடந்துட்டு வர்றது. கூட என் ஃப்ரெண்டும் வருவாங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டையே சுற்றுவோம். அப்படியே ஒரு 7-8 ரவுண்ட் அடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நடந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த புரோட்டாலாம் பார்த்திங்கன்னா கடையில் இருக்க மாதிரி இருக்கணும்னா நம்ம அப்படியே சுட்டுட்டு சர்வ் பண்ணுறதோட அடித்து இது பண்ணுவாங்க தெரியுமா கையில், அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். புரோட்டா சாப்பிட்ட ஒரு ஃபீல் வரும். அதனால் நல்லா அடிச்சுட்டு குருமா பாருங்கள் சூப்பராக புரோட்டா அண்ட் குருமா ரெடி. அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு தான் வெளியே கிளம்பணும். ஸோ 3 பேருமே இன்றைக்கி சேர்ந்து சாப்பிட்றோம். சில டைம் பார்த்திங்கன்னா தோசைலாம் சுட்டு கொடுத்துட்டே இருப்பேன். அவங்க சாப்பிட்டு முடிச்சிருவாங்க கிட்டத்தட்ட. இப்போ அப்பாவும் பொண்ணும் சிட்டு டெட்டை வாக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க. காலையிலையும் போயிட்டு வந்தாங்க. சில டைம் ஈவினிங்கும் கூட்டிகிட்டு போவாங்க. சிட்டு தான் பயங்கர இதுவாக இருப்பான். லீஷ் போட்டதும் டெட்டோட லீஷை பிடிச்சிட்டு அவன் நடக்கணும் அப்படின்னு. அண்ணன் உள்ளே ஏதோ எடுக்க போயிருக்கா பாருங்கள் எப்படி ஓடுறானுங்க அப்படின்னு. ஸோ இந்த பொம்மை எல்லாம் இருந்துச்சா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டே எல்லாம் கிளியர் பண்ணிடுறது. படுக்க போகிறப்ப வீடு நீட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எடுத்து வச்சுட்டு அவங்க வந்ததும் நான் வாக்கிங் கிளம்புவேன். கிஷோர் குமார் சாங்ஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு. ஸோ வாக்கிங் முடிச்சுட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் போய் பால் தாளிப்பு வடகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படின்னாரு. அதுதான் போய் தேடிட்டு இருந்தேன். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். Love you all.